அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உயரியல் நோக்கத்தில் தொடங்கப்பட்ட சேனலாகும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தொடர்பான செய்தியை நாம் காண இருக்கிறோம். அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்கான போட்டித் தேர்வு நடைபெற்றது. அந்த போட்டித் தேர்வுக்கான தேர்வு முடிவு இதுவரையில் வெளியிடப்படவில்லை. அந்த தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் இந்த தேர்வு முடிவு பற்றிய கேள்விகள் தினம் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த தேர்வு முடிவு தொடர்பான சந்தேகங்களும் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. அனைத்து கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை அளிப்பதாக இந்த காணொளி இருக்கும். எனவே இந்த காணொளியை முழுவதுமாக நீங்கள் பார்ப்பதன் ஊடாக நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியும். உங்களுடைய குழப்ப நிலையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கும் இந்த காணொளி வழிவகுக்கும். எனவே காணொளியை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது அரசு கல்லூரி இந்த உதவி பேராசிரியர் பணி நியமனம் என்பது எப்பொழுதும் ஒரு சிக்கல் நிறைந்ததாகவே சமீப காலத்தில் தொடர்கின்றன. இதோடைய கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், முந்தைய காலகட்டங்களில் இந்த அரசு கல்லூரிகளில் எவ்வாறு உதவி பேராசிரியர் பணி நியமனம் நடைபெற்றது என்பதை சற்று பின்னோக்கி பார்த்தோமேயானால், 2007, 2009, 2011, 2012 2012க்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு விதமான முறைப்படி இந்த தேர்வானது நடைபெற்றது. அதாவது கல்வி தகுதி, பணி அனுபவம், நேர்முக தேர்வு என மொத்தம் 34 மதிப்பெண்களுக்கு தரவரிசை தயார் செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வந்தன. இதில் கடைசியாக 2012 தான் இந்த கால அளவு நீட்டிக்கும் அந்த நிலை ஏற்பட்டது. 2012 அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2013 சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு, தேர்வு பட்டியல் அனைத்தும் தயாரான நிலையிலும் அந்த பணி ஆணையானது வழங்கப்படாமல் தடைப்பட்டது. ஏறக்குறைய 12, 13, 14, 15 ஒரு 4-5 ஆண்டுகள் நீண்ட ஆண்டு இடைவெளி அந்த பணி நியமனத்தின் போதுதான் ஏற்பட்டது. கடைசியாக 2015 பொறுப்பேற்ற அரசானது 2012 அறிவிப்புக்கு தேர்வான தேர்வுகளுக்கு பணி ஆணையை வழங்கி அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டனர். 2016 வரையில் கூட சில பாடங்களுக்கு பேராசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். அதன் பிறகு 2017, 18, 19, 20, 21 இந்த காலகட்டங்களில் கொரோனா அந்த பெருந்தொற்றும் குறுக்கிட்டது. இந்த காலகட்டத்தில் அப்போதைய அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 2300க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு 1146 நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்பட்டு தேர்வும் செய்யப்பட்டு பணி நியமனத்திற்கு தயாராக இருந்தார்கள். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக தேர்தல் குறுக்கிட்டு அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பின்பு பொறுப்பேற்ற அரசானது, தற்போதைய அரசு, அந்த அறிவிப்பை ரத்து செய்வதாக அறிவித்துவிட்டு மீண்டும் 2024ஆம் ஆண்டு 4000 பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது. அந்த சமயத்தில் அந்த 1146 பணியிடங்களுக்கான வழக்கு குறுக்கிட்டது. அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு மீண்டும் அந்த பணியிடங்கள் நீங்களாக 2278
பணி நியமனங்களுக்கான ஆணையை 2025ஆம் ஆண்டு தற்போதைய அரசு அறிவிப்பு செய்தது. இந்த அறிவிப்பில் புதிய முறையை இந்த அரசு புதிய தேர்வு முறையை அறிமுகம் செய்தது. அதாவது போட்டித் தேர்வு முறையை அறிமுகம் செய்தது. தேர்வும் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகு அந்த உத்தேச விடை வெளியிடப்பட்டது. அதற்கான அந்த டென்டேட்டிவ் கியூ ஆன்சர் வெளியிடப்பட்டு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான அந்த காலமும் ஜனவரி 13ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டு அதுவும் நிறைவுற்ற நிலையில் இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் மிக வேகமாக நடைபெறுவதாக அறியப்பட்டது. ஏனென்றால் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு முன்பாக தேர்வு எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணியாணை வழங்கி அரசு கல்லூரிகளில் பணியமர்த்த வேண்டும் என அரசு மும்முரம் காட்டுவதாகவும் இருந்தது. இதுவும் ஏற்புடையதாக இருந்தது. அதாவது அரசு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் தேர்தல் சமயங்களில் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு சில நல்ல திட்டங்களை அறிவிப்பதும் செயல்படுத்துவதும் வழக்கம்தான். அது நமக்கு தேர்வு எழுதியவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது. ஜனவரி மாத இறுதியில் தேர்வு முடிவு வெளியிடப்படும், பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும், பிப்ரவரி 2வது வாரத்தில் வெளியிடப்படும் என்ற நம்பிக்கையான செய்திகள் எல்லாம் வலைத்தளங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் செய்தித்தாள்களிலும் கேட்கப்பட்டது. தேர்வு எழுதியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் கொடுத்தது. ஆனால் நான் கூட கடந்த காணொளியில் இந்த தேர்வு முடிவுகள் நிச்சயம் வெளியிடப்படும் என்று உறுதியாக கூறியிருந்தேன். அதாவது பிப்ரவரி மாத 2வது வாரத்தில் தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று கூறியிருந்தேன். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் ஒரு முக்கியமான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது நிதி நெருக்கடி காரணமாக இந்த அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதம் என அந்த செய்தி வந்தது. இந்த செய்தியை நம்பலாமா நம்பக்கூடாதா என்று பார்த்தால் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது இதற்கு இடையில் அந்த 1146 அரசாணை எண் 56 தொடர்பான 1146 பணிக்கான அந்த வழக்கும் நடைபெற்று வந்தது. இன்னொரு வழக்கு அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த பணி அனுபவ சான்றுக்கு வழங்கப்படக்கூடிய மதிப்பெண் வழங்கக்கூடாது என்றும் ஒரு வழக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமானது அரசிடம் விளக்கம் கேட்டது. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளிக்கின்ற பொழுது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 7000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. நாங்கள் அந்த வழக்கு சம்பந்தமான 1146 பணியிடங்களை நீங்களாக 2708 பணியிடங்களை நிரப்ப போகிறோம் என விளக்கம் அளித்தது. இந்த விளக்கத்தின் போதுதான் கோர்ட்டானது 7000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் 2708 பணியிடங்களை நீங்கள் நிரப்ப வேண்டும்? நீங்கள் 4000 பணியிடங்களை நிரப்பலாம். இது மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் கல்வியையும் உயர்கல்வித்துறையுடைய வளர்ச்சியையும் பாதிக்கும். எனவே நீங்கள் 4000 பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதற்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது. இதற்கு விளக்கம் அளித்த அரசானது நாங்கள் 4000 பணியிடங்களை நிரப்புவதாக ஒப்புக்கொண்டது. இதில் அந்த 1146 பணி நீங்களாக 4000 பணியிடமா அல்லது அந்த 1146 இடங்களையும் சேர்த்து 4000 பணியிடங்களை நிரப்புவதாக அரசு சொல்லியதா என்பது முழுவதுமாக நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இப்போது இந்த செய்தியோடு இந்த வேலைவாய்ப்பை நாம் பொருத்தி பார்க்கின்ற போது, நிதிநிலை செய்தியோடு பொருத்தி பார்க்கின்ற போது 4000 பணியிடங்களை நிரப்பினால் அதற்கு ஒரு ஆண்டுக்கு தேவைப்படக்கூடிய நிதியானது பார்த்தீர்களானால் ஒரு 400 கோடி ரூபாய் தான். அது ஒன்றும் அரசுக்கு பெரிய நிதிச்சுமையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதுவும்
கல்வி போன்ற பணிகளுக்கு அரசு செலவிடுவதற்கு கணக்கு பார்ப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் அந்த செய்தி நம்பத்தகதா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த பணி 4000 பணியிடமாக உயர்த்துவதாக அரசு அறிவித்த போது தான் நமக்கு சந்தேகம் எழ தொடங்கியது. 2708 பணியிடங்களுக்கு அந்த விடைத்தாள் திருத்தும் பணி, மதிப்பிடும் பணிகள், மற்ற ஏனைய பணிகள் எல்லாம் விரைவாக நடைபெற்ற பொழுது 4000 பணி நிரப்பும் என்ற நிலை வந்த பொழுது அந்த பணியில் தோய்வு ஏற்படும். எனவே தேர்வு முடிவை அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்படும் என நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அனைத்து நம்பிக்கையும் இழக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது. இது ஒருவேளை 4000 பணியிடங்களை நிரப்புவதாக இருந்தாலும் கூட அதற்கான அந்த மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த கால அளவு அதிகமாக தேவைப்படும். இன்னொரு புறம் இன்னும் 10 நாட்களில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளிவரக்கூடிய சூழலில் இந்த தேர்வு முடிவு வெளியிடப்படுமா என்பது மேலும் ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் அனைவரும் தேர்தல் பணியில் மும்முரம் காட்ட வேண்டிய தேவை உள்ளதால் இந்த தேர்வு முடிவு வருவதில் சந்தேகத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த தேர்வு முடிவு அடுத்த ஆண்டுக்கு கல்வியாண்டுக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் எழ தொடங்கியுள்ளது. அல்லது 2012ஆம் ஆண்டு நடைபெற்றது போல் ஒரு 2-3 ஆண்டுகள் கூட தள்ளிவிடுமோ என்ற ஐயத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அனைத்து அலுவலர்களும், ஆசிரியர்களும், பேராசிரியர்களும் அந்த தேர்தல் பணிகள் தான் மும்முரம் காட்டுவார்களே தவிர இது போன்ற பணிகளில் கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற்று மே மாதத்தோடு தற்போது இருக்கக்கூடிய அரசுடைய அந்த பதவிக்காலம் முடிவடைகிறது. மே மாதத்திற்கு பிறகு புது அரசு பதவியேற்று அமைச்சர்கள், அலுவலர்கள் பணி செய்ய தொடங்கி அதே காலகட்டத்தில் தான் மே மாதங்களில் புதியதாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். மாணவர் சேர்க்கை ஜூன், ஜூலை மாதங்களில் மாணவர் சேர்க்கை, ஆகஸ்ட் வரையிலுமே மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த காலகட்டங்களில் இந்த தேர்வு தொடர்பான எந்த பணியையும் முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே தேர்வு எழுதியவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்வுக்கான தேர்வு முடிவு வரும். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது மார்ச் மாதத்திலோ பிப்ரவரி மாதத்திலோ வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியே தேர்வு முடிவுகள் வந்தாலும் அடுத்த கட்ட நகர்வுகள் இது அடுத்த கல்வி ஆண்டில்தான் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. எனவே இந்த தேர்வு முடிவை எதிர்பார்த்து தினம் பல்வேறு கேள்விகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்வு எழுதியவர்கள் ஒரு 4-5 மாதங்களுக்கு உங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு தற்செயல் செய்யக்கூடிய உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.